ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரிலேஷன்ஷிப்ஸ், பர்சனாலிட்டி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபேஸ் வாஷ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இன்னும் யூஸ் பண்ணலைனாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபேஸ் வாஷை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏன் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணுறோம், நம்ம வாஷ் பண்ணலன்னா என்ன ஆகும், வாஷ் பண்ணால் என்ன ஆகுது, அதை பற்றி உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தால் அதுக்கான பதிலை இப்போ சொல்கிறேன். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால தான் நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருக்குது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸு க்யூட்டாக யூனிக்காக தெரிய ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுது. நம்ம பிம்பிள்ஸ் ஆக்னி வராமல் பார்த்துக்குது. நம்ம பியர்டு முஸ்தாச்சிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேஸையே பிரைட்டாக காமிக்க நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் நம்ம ஃபேஸுக்கு நல்லது. இப்போது ஃபேஸ் வாஷ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ்னா எதுவும் இல்லைங்க, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஜெல் தான். அது நிறைய டைப்ஸில் இருக்குது. லிக்விடாகவும் இருக்குது, ஜெல்லாகவும் இருக்குது, திக்காகவும் இருக்குது. அதை நம்ம ஃபேஸில் ஒரு பேஸ்ட் மாரி அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் க்ளீன் ஆகுது. அதுலேயும் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. லெஸ் கெமிக்கல்ஸும் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸும் இருக்குது. நம்ம ப்ராடக்டை இன்க்ரீடியன்ட் பார்த்து வாங்கினா நம்மளுக்கு இன்னுமே நல்லது. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கீழே லிங்க்கில் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் லெஸ் கெமிக்கல் தான் இருக்குது. அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். என் ஃபேஸ் அது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, என் ஃபேஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதனால யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது டார்க் ஸ்பாட் ஃபேஸ் வாஷ் தான். அது என் ஃபேஸை கொஞ்சம் பிரைட்டாகவும் யூஸ் ஆகுது. நான் ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணுறேன். அது இப்போ கொஞ்சம் என்னை பிரைட்டாகவும் ஆக்கியிருக்கு. நீங்கள் வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போய் பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை பிரைட்டாகவும் க்ளோவாகவும் காமிக்க ரொம்பவே உதவுது. நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னிலாம் கிளியர் பண்ணுது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதுக்குன்னு தனித்தனியாகவே ஃபேஸ் வாஷ் இருக்குது. மொத்தமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரே ஃபேஸ் வாஷில் முடிஞ்சிடும். ஆனால் பிம்பிளுக்கு தனியாக, டார்க் ஸ்பாட்டுக்கு தனியாக, ஆயில் கண்ட்ரோலுக்கு தனியான்னு தனித்தனியாக விதவிதமாக ஃபேஸ் வாஷ் இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அதில் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸில் வர ஆயிலையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ட்ரை ஃபேஸுக்கு தனியாக, ஆயில் ஃபேஸுக்கு தனியான்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்குது. நானே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால ஆயிலெலாம் கண்ட்ரோல் பண்ணுற மாரி உணர்றேன். ஏன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண உடனே என் ஃபேஸில் ஆயிலெலாம் கண்ட்ரோல் ஆகி என் ஃபேஸே பிரைட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலன்னா ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம ஏன் ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம், சோப்பே யூஸ் பண்ணலாமே, ஒரே வேலையாக சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருமே, ஃபேஸ் வாஷ் தனியாக சோப்பு தனியாக வாங்கி நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணும். ஆனால் என்னை கேட்டால் நீங்கள் உடம்புக்கு யூஸ் பண்ணுற சோப்பை ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேஸு நம்ம உடம்புல இருக்க ஸ்கின்னோட ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னு. அதுக்கு நம்ம அதே சோப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னு ஆடாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷே யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் தயாரிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஃபேஸ்க்கான ஸ்கின்னுக்கு, ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னுக்காகவே தயாரிச்சது தான் ஃபேஸ் வாஷ். நீங்கள் சோப் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸுக்கு ஃபேஸ் வாஷ் மட்டும் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னுக்கும் உங்கள் ஃபேஸுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம எப்படி ஃபேஸ் வாஷை வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் நிறைய பேர் ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணுவாங்கன்னா, அதை நிறைய கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் அப்படியே எடுத்து தடவுறது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஈஸியாக ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ரெஷ்ஷில் டூத் பேஸ்ட் வைப்பீங்களே, அந்த அளவுக்கு உங்கள் ஃபிங்கரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை உங்கள் ஃபேஸில் பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நெத்தியில், கன்னத்தில், நோஸில், பியர்டெல்லாம் அப்ளை பண்ணுங்கள்.
அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஹேண்டில் இருக்க 4 ஃபிங்கரை வச்சு அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஸ்க்ரப் பண்ணும்போது ரவுண்டு ஷேப்பில் ஸ்க்ரப் பண்ணுங்க. எப்பவுமே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்லேயே வச்சு அந்த சர்க்குலேஷன் மோட்லேயே வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. நம்ம ஏன் அந்த மாரி பண்ணுறோன்னா, நம்ம அந்த மாரி பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பிளட் சர்க்கிள்ஸ்லாம் வேகமாக வேலை செய்யும். அதாவது ரத்தம் ஓட்டம் நல்லா வேலை செய்யறதுனால நம்ம ஸ்கின் இன்னும் க்ளோ ஆக நிறையவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்ல உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ரவுண்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். அந்த டைம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா நுரைக்கும். நல்லா நுரைச்சிட்ட பிறகு சாதா தண்ணியிலேயே ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுதான் சூப்பரான வழி. இப்போ நம்ம எப்பப்பெல்லாம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. எப்போ யூஸ் பண்ணலாம்னா, காலையில் எழுந்தவுடனே யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் காலையிலே குளிக்கிற பர்சனாக இருந்தால் அப்போவே யூஸ் பண்ணுங்க. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகிற மாரி இருந்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபேஸ் வாஷ் பேக்லேயே 2 இல்லைனா 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் ஆடாக நிறைய இரிட்டேட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈவினிங் வெளியே போகிற மாரி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்பல்சரி 2 to 3 டைம்ஸ் உங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். அது உங்கள் ஃபேஸுக்கும் நல்லது. ஃபேஸை க்ளோ ஆக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.